அண்மையில் ஐநா மன்றத்தில் உரையாற்றிய ட்ரம்ப் பேசியதை ஒரே வரியில் சொன்னால் எனக்கு ஏன் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்பதுதான். அந்த அளவுக்கு டொனால்ட் ட்ரம்பின் நோபல் பரிசு ஆர்வம் தற்போது ஆதங்கமாக மாறியுள்ளது. இப்போது இல்லை, தனது கடந்த ஆட்சி காலத்திலேயே அமைதிக்கான நோபல் பரிசு குறித்து பல முறை பேசியிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இஸ்ரேல் இடையே சமாதான உடன்படிக்கைக்கு வித்திட்டதற்காக ட்ரம்புக்கு விருது வழங்கப்பட வேண்டும் என காரணங்களும் முன்வைக்கப்பட்டன. ஆனால் விருதுதான் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு ஐக்கிய நாடுகள் அவையில் உரையாற்றிய ட்ரம்ப் வெளிப்படையாகவே தனது மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். யாராலும் நிறுத்த முடியாத 7 போர்களை நான் நிறுத்தியுள்ளேன். எந்த அதிபரும் இதை செய்யவே இல்லை. ஐநாவால் கூட முடியவில்லை. ஆனால் இன்னும் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படவில்லை என புலம்பியிருக்கிறார். ட்ரம்ப் தான் நிறுத்தியதாக சொல்லும் போர்கள் இஸ்ரேல் ஈரான், இந்தியா பாகிஸ்தான், ருவாண்டா காங்கோ, தாய்லாந்து கம்போடியா, அர்மேனியா அசர்பைஜான், எகிப்து எத்தியோப்பியா, செர்பியா கொசோவோ இடையேயானவை என பட்டியலிட்டிருக்கிறார். இவை அனைத்துமே காலம் காலமாக நீளும் சிக்கல்கள்தான். சண்டையும் அமைதியும் மாறி மாறி இந்த பிரதேசங்களில் வந்த வண்ணம் தான் உள்ளன. ஆகவே இதற்காக ட்ரம்புக்கு நோபல் பரிசு வழங்கப்பட வாய்ப்பு குறைவுதான். அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை நார்வே அமைதிக்கான நோபல் பரிசு கமிட்டியே முடிவு செய்யும். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 31ஆம் தேதியுடன் தேவைப்படும் ஆதாரங்களுடன் ஒரு தனி நபரையோ அல்லது ஒரு அமைப்பையோ விருதுக்காக பரிந்துரைக்கலாம். பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பிறகே விருது யாருடைய கைக்கு செல்லும் என்பது முடிவாகும். பரிந்துரை செய்யப்பட்டவர்களின் பட்டியல் பொதுவெளியில் பகிரப்படுவதும் இல்லை. கடந்த 50 ஆண்டுகளாக அவை ரகசியமாகவே இருக்கின்றன. இருப்பினும் பரிந்துரை செய்யப்பட்டவர்களின் பெயர்கள் அவ்வப்போது வெளியாகி சர்ச்சையாகும். அப்படி அமெரிக்காவின் முன்னாள் அதிபர்கள் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட், ஹாரி ட்ரூமன் ஆகியோரின் பெயர்கள் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. ஆனால் விருதுகள் கிடைக்கவில்லை. இந்த முறையும் ட்ரம்பின் பெயர் நோபல் பரிசுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர்களில் இதுவரை தியோடர் ரூஸ்வெல்ட், உட்ரோ வில்சன், ஜிம்மி கார்டர், பராக் ஒபாமா ஆகிய 4 பேருக்கு மட்டுமே அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலில் ட்ரம்ப் இணைவாரா என்பதை தெரிந்து கொள்ள டிசம்பர் மாதம் வரையில் காத்திருக்க வேண்டும்.